Guys, welcome back to our Scabby's Lifestyle. So, இன்னைக்கு நம்மளோட வீடியோ ஒரு அவுட்டிங் கெஜர் வித் மீ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வந்துட்டு ஆலோவேரா தடவிக்கலாம். பத்து மணிக்கு ஃபங்க்ஷனுக்கு பார்த்து 9 மணிக்கே கிளம்பும். அடுத்து வந்துட்டு சாப்பிட்டான்னு வீடியோ ரெகுலரா பாக்குறவங்களுக்கு இந்த கிரீம் தான் நான் லாங் டேஸா ஒரு 3-4 months சம்திங் இந்த மாதிரி வீடியோ தூங்கிட்டு இருக்கான். ஸோ அதனாலதான் இந்த வீடியோவே எடுக்க முடியும். அடுத்து வந்துட்டு பஞ்சாரா சன்ஸ்கிரீன் அப்புறம் இந்த மாதிரி டபக்கு நிறைய விழுந்துருக்கு. உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? முடிச்சுட்டு அப்படியே ஹேர் ஸ்டைல் போலாமா? ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு ஸோ இது நாங்களாம் நான் போட்ட ஹேர் ஸ்டைல். சமைச்சு வீட்டு கீழே பூக்காரனை பூ கொண்டு வந்துட்டாரு. சரி இவ்வளவுதான் இருக்கு என் முடியே. இந்த பூவை எங்க விற்கிறது தெரியுமா? நான் கொஞ்சம் தப்பிச்சு வச்சுட்டு கொஞ்சமா பேசிட்டு போலாம். இந்த சைட் பின்னிட்டு இருந்தே அங்கே போச்சு. ஏதோ முடிந்த அளவுக்கு ஹேர் ஸ்டைலை முடித்து விட்டு இருக்கிறது. ஸோ இதுதான் ஃபைனலா என்னோட ஹேர் ஸ்டைல். இன்னும் ஈவினிங் எந்திரிக்கவில்லை. அதனால நம்ம சீக்கிரமா பூக்கார் சவுண்டு கேட்டு எந்திரிக்கணும். பெரிய ஆச்சரியம். அளவுக்கு அவர் பைக்ல போகும்போது தூங்கிடுவான். அந்த சித்தப்பனை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க vlogல ஒரு vlogல போடுறேன். ஸோ அதை பாருங்க. கண்டிப்பா பார்த்துட்டு மறந்துருக்க மாட்டேன். ஏன்னா இப்பதானே வந்திருக்கோம். அதுவும் அவன் வாய்க்கெல்லாம் கேட்டுட்டே தானே இருக்கான். அதனால மறந்துருக்க வாய்ப்பே வந்து மேக்கப்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட காஜ்லர் மஸ்காரா போன டைம் போட்டு போய் வெயில்ல ரொம்ப நேரம் டிராவலா தாங்கல. கீழே வேர்க்க கண்ணை பிசமும் போல அப்படி இதாயிடுச்சு. இந்த டைம் வந்துட்டு மஸ்காரா நான் போடல. நம்மளோட அழகான குட்டி ஃபேவரட் போட்டு ஒரு லிப்ஸ்டிக் வந்து நியூட் ஷேட் தான் போட போறேன். ரொம்ப டார்க்கா போடாம நியூடா போட போறேன். பாப்போம். இப்போ எண்டிங்ல எனக்கு வேற மூடு வந்தாலும் காலையால டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே முடியும். கரெக்டா வச்சுட்டு வந்து நம்மளோட ஃபேவரட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் முடிவு பண்ணிட்டு வரேன்.
இந்த ஸ்மால் டிப் வந்துட்டு அன்னைக்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன். ப்ராடக்டா இந்த டைமும் அதை முடிஞ்சா கண்ணு ஒருத்தது. அடுத்து வந்துட்டு பவுடர், ரோஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். வேற எதுவும் வேணாம், ரொம்ப நேரம் டிராவல்ல வந்துட்டு ரொம்ப வேண்டாம். இதுக்கு நம்ம கம்ஃபர்ட் பவுடரே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட கம்ஃபர்டபிள் பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஐக்கு மேலே என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலாம். எனக்கு வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அது வந்து இப்படி கொண்டு வரணும். ஒரு வீடியோல பார்த்தேன், ஒரு மேக்கப் அகாடமியில ஆர்டிஸ்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்து ஸோ அப்படியே இப்படி காப்பி வச்சு நம்ம அது போறதுக்குள்ள கொஞ்சம் லைட் ஆயிடும். இங்க இருக்கு உங்களுக்கே மாற்றம் நம்மளாலே தெரியும்னு நினைக்கிறேன். கண்ணால பார்த்து காய்ஸ் கரெக்டா இருக்கு. ஸோ இதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு. ஏன்னா இது போறதுக்குள்ளே ஏதாவது ஒரு வழி ஆயிடுமோன்னு எனக்கு ஒரு பயம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஃபேவரட்டான சந்தனம் கூட நமக்கு சொல்லி பார்த்து காய்ஸ். இது லாங் டிராவல், இது வந்து 2 places போறோம். அதனால வந்துட்டு ரொம்ப மாட்டாங்க எல்லாமே கரெக்டா வச்சுட்டு நம்ம வச்சுட்டு நாளைக்கா வச்சுட்டேன்னா இந்த ஷேப் வந்துட்டு மேலேயும் கீழே ஷேட் வந்து நல்லா இருக்கு. என்னோட லிப்ஸ்க்கு வந்துட்டு லைட்டாகவும் இருக்கு, நியூடு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் ஃபைனலா நம்மளோட ஹேர் ஷேப். ஸோ இவ்வளோ பூ வைக்க மனசு வரல. இது ரொம்ப நிறைய இருக்கு. இங்க பாருங்க முடியோட இதாங்க. ஸோ அதனால நம்ம இவ்வளோ பூவை வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிட்டு அப்புறம் வச்சுக்கலாம், லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ வேற என்ன இருக்கு, துணூர் வைக்கலாம். ஸோ நான் போய் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு துணூர் எடுத்துட்டு வந்துடுறேன். காய்ஸ் எப்பயுமே பக்தி முக்கியம். காய்ஸ் இது வந்து இப்போ பிஃபோர் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே, போக அது எப்படி அழிஞ்சிடும், அதை பற்றி கவலை கிடையாது, அது வேற விஷயம். ஸோ கண்ணுக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுவே நமக்கு வந்து அவுட்லுக் செம்மையா இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ இந்த துண்ணூறு வச்சு நம்ம கிழித்துட்டோம்னு நினைக்கிறேன். லைட்டாக வந்துட்டு சரி ஓகே, போகும்போது அழிஞ்சிடும் பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக திஸ் இஸ் மை ஹவுஸ். ஓகே, என் பையன் எந்திரிக்க போறான். இப்போ நான் பிளான் பண்ணலாம். ஸோ செயின் எடுத்து போட்டுக்கலாம். இந்த செயின் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னோட மதர் இன் லாட்ட இருந்து சுட்டுட்டு வந்துச்சு. ஸோ சுட்டுட்டு வரல, கேட்டு வாங்கிட்டு வந்தது. அது அப்படியே உங்ககிட்ட இருந்து எல்லாமே வாங்கிட்டு வரனால எனக்கு சுட்டுட்டு வந்ததுன்னு அப்படியே வந்துச்சு. ஓகே, திஸ் இஸ் ஃபைனல். அவ்வளோதாங்க. நான் போய் வேற என்ன இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பூ வச்சுட்டு அப்படியே காட்டுறேன். அந்த vlog அப்படியே முடிச்சுக்கலாம். ஓகே, அதுதான் கிட்ட பூவை கட் பண்ணிக்கிறேன் சொன்னதுக்கு விடலை. ஸோ அப்படியே வைன்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சமா மட்டும் இந்த இவ்வளோ மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அவ்வளோ அப்படியே தலையில வைக்க போறேன். ஸோ ஒன் பை இந்த எனக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய vlogல நீங்களுமே பார்த்துருப்பீங்க தானே. அப்படியே வந்துட்டு போறதுக்கு ஒரு வழி ஆயிரும்.
அவுட்லுக் காட்டுறேன். தெரிகிறதா? அவ்வளவுதாங்க. ஸோ இதுதான் நம்மளோட அவுட். இந்த vlog வந்து பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா அப்படின்றது எனக்கு தெரியவில்லை. ஏன்னா வந்து vlog ரொம்ப சிம்பிளா எடுத்திருக்கேன், நான் ரொம்ப பெருசா எடுத்திருக்கேன் எனக்கு தெரியல. ஸோ vlog பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஓகே, பிடிக்கலனாலும் வீடியோ எடுத்ததுக்காக லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு யாராவது கெட் அவுட் வித் மீ வேணும்னு கேட்டிருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.